வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட 4th எபிசோட். இன்னைக்கு 2011 நம்ம தனுஷ் அண்ட் வெற்றிமாறனோட வெற்றி கூட்டணியில் வந்த அவார்ட் வின்னிங் மூவியான ஆடுகளம் படத்துலேருந்து ஒரு ஃபேமஸான டைலாக் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம தனுஷோட சேவலை 3rd ரவுண்ட் சண்டைக்கு கூப்பிடுவாங்க. அப்போது ஆப்போசிட் கேங் தோத்து போயிருவேணும்னு பயமாக இருக்கோ அப்படின்னு கேட்கறச்சே தனுஷ் செம்ம கெத்தா கான்ஃபிடென்ட்டாக ஒரு டைலாக் சொல்வார். பயமா எனக்கா, நாங்கள்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங்கை போடுறவங்க அப்படின்னு சொல்வார். என்னது, சுனாமியில் ஸ்விம்மிங்கா அப்படின்னு இருக்குல்ல? யோசிச்சு பார்த்தா இந்த கெத்தான கான்ஃபிடன்ஸ் தான் சீக்ரெட் ஆஃப் சர்வைவல் அண்ட் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். இந்த ஆட்டிடியூடோட நம்ம நினச்சதை சாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. சரி, ஃபஸ்ட்டு பயம்னா என்ன? அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு ஆபத்தை குறிக்கலாம், இல்லை ஒரு வலியை குறிக்கலாம். பயம்ல 2 விதம் இருக்கு. ஒன்று, பிறந்ததுலேருந்தே நம்மள நிறைய பேர் பயந்த சுபாவமாக இருப்போம். இன்னொன்று, நம்ம வாழ்க்கையோட அனுபவத்தினாலேயோ இல்லை இயலாமையினாலேயோ வர பயம். அது எதுவாக இருந்தாலும் பயத்தை நம்ம மனசு 2 விதமாக அணுகும். ஒன்று போராடும், இல்லை பறந்தோடும். நம்மள நிறைய பேருக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு பறந்தோடுற குணம் தான் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் போராடி ஜெயிக்கிற சுகம் இதுலேயுமே கிடையாதுங்க. கரெக்ட் இல்லை? சரி, பறந்தோடுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் போராடணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு WWE டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். இது வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட்டில் காட்டுற ஃபைட் இல்லைங்க. இது நமக்குள்ளே நடக்கிற ஃபைட், அதாவது போராட்டம் பற்றினது. ஃபர்ஸ்ட் W இஸ் வாட் எவர். ஒரு நோட் புக் எடுத்து நம்ம பயம்லாம் ஃபஸ்ட்டு லிஸ்ட் போடலாம். வாட் எவர் இஸ் அவர் ஃபியர். அதாவது நம்ம தெனாலி படத்தில் வர கமலுக்கு இருக்கிற பயம் மாதிரி எதுவாக இருந்தாலும் நோட் பண்ணலாம். வேலை மாற்றமாக இருக்கலாம், மேடை பேச்சு, பஞ்சி ஜம்பிங், ஸ்னார்க்கெலிங், இப்படி எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ செகண்ட் W இஸ் ஒய். ஒய் இஸ் திஸ் அ ஃபியர்? அது ஏன் நமக்கு பயத்தை உண்டாக்குதுன்னு நோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மேடை பேச்சுன்னா நம்ம பேசினா எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு பயமாக இருக்கலாம். வேலை மாற்றமாக இருக்கும்போது நம்ம இந்த ஆஃபீஸில் செட்டில் ஆயாச்சு, இன்னொரு ஆஃபீஸில் போய் நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பயமாக இருக்குமே அப்படின்னு இருக்கலாம். அப்புறம் கடைசியாக இ, எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எதிர்பார்ப்புகள் இல்லை தேவைகள். இந்த பயம் போக என்ன தேவைன்னு எழுதலாம். எக்ஸாம்பிள், நான் ஒரு சிறந்த மேடை பேச்சாளராக வரணும், ஊரே அதை பார்த்து ரசிக்கணும், நிறைய பேர் கைத்தட்டணும் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த WWE தான் நம்ம போராட்டத்தினை பற்றின நிதர்சனத்தை நமக்கு தெளிவுபடுத்தும். முடியாது என்பது பயம், முயல்வோம் என்பதுதான் அணுகுமுறை. ஸோ நம்ம போராட்டத்தில் வெற்றி பெற அணுகுமுறையை முடிவு பண்ணணும். ஒரு ஆப்ஷன் தியரி ஆஃப் மார்ஜினல் கெயின் அப்படின்னு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுறது. பிரிட்டனில் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி 6 வருஷத்தில் தொடர் தோல்வி அடைஞ்ச ஒரு டீமை ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்க வச்சாராம் ஒரு சைக்கிளிங் கோச். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எதிர்பார்ப்புகளை பார்ட்டாக பிரித்து ஒரு பார்ட்லையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ மேடை பேச்சுன்னு எடுத்துட்டா நம்ம ட்ரெஸ், லாங்குவேஜ், கண்டென்ட் அப்படின்னு பிரித்து ஒரு பார்ட்லையும் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சா ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியலன்னா கூட ஓவர் அ பீரியட் கண்டிப்பாக சிறந்த மேடை பேச்சாளராக ஆகிடலாம். கடைசியாக நம்மளோட பயம் தெரிச்சோட நம்ம ஆழ் மனசில் நம்ம பயம் போய் அதை சாதிக்க மனதைரியம் இருக்கிற ஒரு ஆளாக நம்மளை நாமே கற்பனை பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக பயம் போய் சுனாமிலேயே ஸ்விம்மிங் அடிக்கலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.